வளர்ச்சியோட அடுத்த கட்டமா அவங்க பாக்குறாங்க. பட் ஆனா இது எப்படின்னா ஒருத்தர்கிட்ட அலாதீனமான ஒரு பொருள் சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பை தான் அது கிரியேட் பண்ணுது. விச் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, எலான் மஸ்க் எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் வந்து யாரும் வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒர்க்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதான ஒரு பெரிய டேஞ்சர் தான். ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிளாட் தான் இருக்கிறதுலே இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இப்போ யூஸ் கேஸில் இருக்க பெஸ்ட் ப்ராடக்ட். அதோட செக்யூரிட்டி ஹெட்ன்ற வந்து ஒரு இந்தியன் தான் இருந்தார். அவர் வந்து இது போகிறது வந்து சரியில்லை, உலகம் எங்கேயோ அழிவை நோக்கி போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அவர் வேலையிலேருந்து வெளியில் வந்து இப்போ இங்கிலாண்டில் நான் போயம் எழுத போகிறேன், கதை கவிதை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஹெட், அதான் வேர்ல்டுலே ரீசெண்டான பெரிய கம்பெனி அவங்க தான். அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி ஹெட் வந்து ரிலீவ் ஆகி அவர் வேலையை விட்டுட்டு நான் வேற ஏதோ பார்க்க போகிறேன், வேற ஏதோ இல்லை, அவர் நான் கவிதை எழுத போகிறேன், ஒரு பாட்டு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வந்து